உன் கொண்டைக்காரன் வாரான் கருப்பசாமி பாட்டு பாடுறதுல எதுவும் காரணம் இருக்கா? கும்பிடுவீங்களா? கால் ஒன்றுவாங்க. என்னப்பா வேணும்? இன்னும் 1.5 வருஷம் உனக்கு வெளிநாட்டில் ஓடும், புரியுதா உனக்கு? அதில் உனக்கு செல்வம் கிடைக்கும். ஊரில் வந்து ஒரு பெரிய வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி உன்னை வாழ வச்சு தாரேன். இந்த உடல்நிலையில் பங்கம் இருக்காது, வெற்றி கிடைக்கும். பொறுமை வேண்டும். கல்யாணம் முடிச்சிட்டலாம், பொறுமை வேண்டும். போயிட்டு வா. ஒட்டஞ்சத்திரம் தலைவன் தலைவி கால் வந்துட்டு வரலாம். வஸ்திரகாயான மூலமாம். வணக்கம் அண்ணாச்சி, சோமா இருக்கீங்களா? ஒட்டஞ்சத்திரம் பழனி. ஒட்டஞ்சத்திரம் தானே? உட்காருங்க. என்ன வேண்டும் உங்களுக்கு? பக்கத்தில் வாங்க. மனம் குழம்பாமல் தெளிவாக இருங்கள். கண்ணை முடுங்க கொஞ்சம். மருமகளுடைய கர்ப்பப்பையில் பலவீனம் இருக்கிறது. குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்துக்கு இன்னொரு 4.5 மாத காலங்கள் கழிந்தால்தான் அந்த குழந்தை தோன்றும். பிறக்கிறப்பில் ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு. முருகப்பெருமான் பேர் வை. கால் வந்துட்டு வா. வரலாம். வெற்றி உண்டுப்பா, ஜெயிச்சு தரேன். இந்த மகளே, அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பாருக்கு. அடுத்த பேருக்கு கல்யாணத்தை வந்து யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்க, கால் வந்துட்டு. யாருக்கு கல்யாணம்? இது என்னது கல்யாணம்? யாருக்கு? மகனுக்கு. பேரனுக்கா? இது யாருமா? ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. கால் வந்துட்டு வாங்க. பேரனுக்கு தாரனுக்கு. வரலாம். உங்களுக்கு தெளிந்த வாக்கு கிடைக்கல, பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க. இந்தாம்மா, பௌர்ணமிக்கு வாங்கப்பா. 3 நாளே வந்து என்னையை பார்த்துருங்க. கால் கால் உள்ளதை உள்ளபடி சொல்லு. தேவையில்லாமல் தேய்ச்சி கழிக்க முடியாது. என்ன சொல்ல முடியல? உண்மையா இல்லையா? பழனிமலை முருகா, என்னப்பா வேண்டும்? சரி, கண்ண முடிக்கா. ஊர் வந்து சேர்ந்தும் என் உள்ளம் வந்து சேரலை. உள்ளம் சரியில்லை. உறவுகளையும் நட்புகளையும் நாடி மனம் குழம்பிக்கிட்டு இருக்குது. மனதை தெளிவு பண்ணி படிக்க வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. தையலை தொட்டால் தையல் வரலாம். கிரகமும் நட்பும் உன் பிள்ளைய குழப்பிக்கிட்டு இருக்குப்பா. அந்த மனத்தை குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி நிலைச்சி தாரேன். வா, அமாவாசைக்கு என்னை வந்து பார். புளியங்குடி எல்லை. தையலை தொட்டால் தையல். புளிச்சங்குடி விரட்டி விரட்டி கொடுக்க எவ்வளோ பாசம் உனக்கு. வரலாம், கால் வந்துட்டு வரலாம். ஐயனே துணை,
அருள் வடிவே துணை. வாழ்க என்று வாழ்த்தினோம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில காலங்களாக தெய்வ தொழுகைக்கு கூட முழுமையாக போக முடியாத அளவுக்கு மனநிலைகளும் சூழ்நிலைகளும் வந்திருக்கு. உண்மையா இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் மனதிலும் பல குழப்பங்கள் தோன்றியது. தொழிலில் நஷ்டமும் பார்க்க முடியாத மனவேதனையும் ஓடியது. இதில் சில பேர்களுடைய பகையினால் தவறுகள் நடந்திருக்கலாம் என்ற ஒரு மன அபிப்பிராய பேதம் உன் உள்ளத்தில் தோன்றியது. அது நடந்தது உண்மைதான். 3 ஆண்டு காலங்களாக உடல்நிலை, பொருளாதார நிலை, தொழில்நிலை இவைகள்லாம் வேதனைக்குரியதாக இருக்கு. இவைகளெல்லாம் மாற்றி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேண்டும்? இந்த வருஷம் நடக்கும், சக்தி உண்டு. கால் நோட்டு வரலாம். பொண்ணு எங்கே இருக்கா இப்போ? யார பொண்ணு ஓட்டிக்கிட்டு இருக்கு. கால் நோட்டு வரலாம். எந்த ஊர்? புளியங்குடி. உங்களுக்கு புளியங்குடியா? அப்போ அது புளியங்குடி பாடல் வந்து புளியங்குடியில் இருக்கும். பொண்ணை பிரித்து கொண்டு வரணுமா? கொண்டு வந்தாச்சு. போ போடு. கர்மசாமி பையனை மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? புளியங்குடி பகுதி மகனை பற்றி கேட்டு வந்தது. உங்களுக்கு புளியங்குடி அண்ணாச்சி எந்த ஊர்? அதான் வாசுதேவநல்லூர்லேருந்து வலது பக்கத்தில் உள்ளே போனால் தார்காபுரம் வரும். அங்கே ஒரு பழைய காலத்து சிவன் கோயில் இருக்குது. இப்போ தான் அந்த கோபுரத்தை செம்மப்படுத்தி கிரிவலம் வந்த மாதிரி சுற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான். சரிதானா? வாங்க உள்ள. யாரெல்லாம் வந்தீர்கள்? தந்தையார். ஓகே. என்ன கல்லு மணக்கு உங்கள் ஊரில் எடுப்பாங்களா? என்னது? பனக்கருப்பட்டி எடுப்பாங்களா? பனங்கருப்பட்டி. தாரகாபுரத்து ஊருக்குள்ள தான் நான் சொல்கிறேன். எங்கன்னு உள்ளே போனோன்னே கோட்டைன்னு ஒரு ஊர் வருது. அது என்ன ஊர்? பின்னுங்க இல்லை தேங்காய் எண்ணெய், புளியங்கொட்டை விளக்கெண்ணெய். கால் வந்துட்டு வாங்க. முருகா, கர்மசாமி பக்கத்தில் வந்து உட்காருங்கப்பா. ஏனவதானு வரக்கூடாது. வந்தால் வந்துடணும் முழுசா. 6 மாத காலங்களாக உடல்நிலை சம்பந்தமான மனக்குழப்பம் இருக்கும். இருக்காயா? உறவினர்களுக்குள் பகை தோன்றி மாந்திரிகத்தால் பிரச்சனை வந்திருக்கும் என்ற சந்தேகமும் தோன்றியிருக்கும். உண்டுமா? வீடு இடம் சம்பந்தமான விஷயத்தில் மனக்குழப்பம் ஓடி வழக்கறிஞர்களை கன்சல்டிங் பண்ணக்கூடிய மனோநிலைகள் தோன்றும். கால் ஒன்று வரலாம். வேற என்ன வேண்டும்? வாங்க, நீ சொல்லுப்பா. என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. இதுவரை என்ன தொழில் பார்க்க? இதுவரை என்ன தொழில் பார்க்க? வெளிநாட்டில் இருந்தேன். இப்போ வேலைலாம் 3 வருஷம். செம்மறியாடு நிறைய மேயுது உங்கள் ஊரில்? உங்கள் ஊரில் மேயுது ரொம்ப. ஒரு அம்மன் கோயில் இருக்கு, இருக்கா? இன்னும் 1.5 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போ. மீண்டும் உனக்கு தொழிலை தாரேன், வெற்றியை தாரேன். தேவையில்லாமல் சட்டத்தில் மாட்டிக்கிறாத, கோபத்தை அடக்கு. புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. புரியுதா? மனக்குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு எனக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாரு? வருமானம் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டோமா? நீ ஒரு உத்தரோட முடிங்க. வாசுதேவநல்லூர்.
அர்த்தநாரீஸ்வரர் உங்கள் ஊரில் இருக்காரா? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உனக்கு? முடியவில்லையா அந்த பராசக்திக்கு? அது யாரு? என்ன செய்து உனக்கு? இது யாரு? கண்ணை மூடு. கருப்புசாமி, இந்த உடம்புல என்ன இருக்கு? வயிற்றுக்குள் ஒரு கட்டி வளர்வது போன்ற ஒரு பிரம்மை தோன்றுகிறது. அதில் எந்த ஒரு ஆபத்தும் வராது. மருத்துவத்தால் உனக்கு குணமாகும். இடுப்புக்கு கீழ் முட்டுக்கு மேல் அக்னியாக காந்துவது போன்ற வலியும் வேதனையும் தோன்றும். இவைகளெல்லாம் உனக்கு நீங்கும். இது செய்வினை வினை கோளாறால் வந்தது இல்லை, இயற்கையின் கோளாறு. மருத்துவத்தில் தீர வேண்டிய விஷயம். குணமாக்கி தர வெற்றி ஆக்கிரும். கால் ஒன்று வா, அடுத்து பேசுவோம் அதை பற்றி. ஓம் சக்தி ஓம். இது யார்? உங்கள் பொண்ணா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயமா கேட்டு வந்தவங்க யாருன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னாங்களா அவங்க? உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? இங்கே வாங்க, பக்கத்தில் வா. இந்தா பிரச்சனை இல்லாமல் ஆக்கித்தாரேன். நல்லா இருக்கு. மனதை அடக்கி 3 முறை என்னை பார், ஜெயிச்சிருவேன். இந்தா செல்ல மகளே, ஐஸ்வர்யமாக இரு. இந்தாம்மா, என்னாச்சு? போ. வழக் சத்தம், அமைதி. இடத்த மாத்துங்க. கர்மசாமிக்கு வழிகாட்டுமா? யாருப்பா சத்தம் போடுறது? யாரு யாரு? யாது என்னையா உங்களுக்கு?